இவ்வளவுதான் கேட்கிறேன். போலாமா கிளாஸ்ல? எஸ் எஸ் சார். எஸ் 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 ரைட். So most of you have responded me. Thank you very much. So next problem. So we are discussing the real life problems in parabola. சரியா? We are discussing the real life problems in parabola. Real life problems in parabola. Last classல ஒரு 2 problems நான் போட்டேன் இல்லையா? So exercise 5.5ல first problem அப்புறம் ஒரு example sums போட்டேன். இப்போ நான் போட போறது exercise 5.5ல third problem. Please take down those who are having textbook. Let's go through that. So now we are going to discuss the problem in 5.5, third problem. At a water fountain, please take down. At a water fountain, water attains a maximum height of 4 meters. At a water fountain, water attains a maximum height of 4 meters. 4 meters. At horizontal distance of 0.5 meter. At a horizontal distance of 0.5 meter. From its origin, if the path of a water is a parabola, find the height of water at a horizontal distance of, find the height of water at a horizontal distance of 0.75 meter from the point of origin. From the point of origin. Once again, I'll repeat the question. At a water fountain, water attains the maximum height of 4 meter at horizontal distance of 0.5 meter from its origin. If the path of water is a parabola, find the height of water at horizontal distance of 0.75 meter from the point of origin. Okay. So please listen very carefully. பாருங்க, நம்மளுக்கு அழகா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிரியேட்டிவா உங்களுக்கு சொல்றேன். ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இங்க இருக்கு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபவுண்டன் வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்படி பிக்ஸ் பண்ணிருக்கோம் ஃபவுண்டனை. இங்க இருந்து தண்ணி அப்படியே சம பீறி அடிச்சுட்டு வருது. சரிங்களா? ஒரு சர்டைன் ஹைட்டுக்கு போன பிறகு மறுபடியும் இது ஃபால்ஸ் டவுன். இப்படிதான் இருக்கும் உன்னுடைய ஃபவுண்டன். இங்க இருந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா? நிறைய மால்ல, நிறைய உங்களுடைய எங்க போனாலும் சரியா, சரி ஒரு தீம் பார்க்கோ ஒரு ஏதாவது இருந்தா அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் ஒரு கார்னிவல் நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டன் இருக்கும். ஸோ தண்ணி இப்படி பிஷ்டு போகும். இதுதான் மேக்சிமம் ஹைட். அது எங்க இருக்கும்னா அந்த சென்டர்ல தான் இருக்கும் மேக்சிமம் ஹைட். மீதி எல்லாம் அந்த ஹைட்டை விட குறைவாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஃபவுண்டன். அப்போ இதுதான் ஃபவுண்டன், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் நம்ம ஆரிஜின் சொல்லுவாங்க. அங்க இருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிடுமா மேக்சிமம் ஹைட், அதாவது சென்டர் பாயிண்ட். இங்க இருந்து இவ்வளவு தூரம் இருக்குல்ல, இந்த சென்டர்ல வரும்போது தான் இட் அட்டைன்ஸ் த மேக்சிமம் பாயிண்ட். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இட்ஸ் லுக் லைக் எ பாராபோலிக் ஷேப். பாருங்க, ஒரு பாராபோலா மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு பாராபோலா? எந்த டைப்ல இருக்குமா பாய்ஸ்? டவுன்வர்ட்ல இருக்கு. வெரி குட். அப்போ நான் ஆக்சிஸ் வரைய போறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த பாராபோலா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் எ ஓப்பன் டவுன்வர்ட் இந்த மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி இருக்கும். நல்லா கவனிக்கணும். இதுதான் கிரவுண்ட். இந்த லெவல் தான் கிரவுண்ட். So the parabola looks like a open downward. நல்லா கவனிங்க. இதுதான் உன்னுடைய இனிஷியல் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரிஜின். அப்போ ஓன் வச்சுக்கலாமா இந்த பாயிண்ட்? இது வெர்டெக்ஸ். இதுக்கு எதையும் கன்ஃபியூஸ் பண்ணாத. இதுதான் ஆரிஜின் பாயிண்ட். இதுவும் வெர்டெக்ஸ் 0,0 தான். இங்க ஆரிஜின்றது எங்க சொல்றோம்னா இந்த நீரூற்று, தமிழ்ல சொல்லும் பொழுது நீரூற்றுன்னு சொல்லுவோம். அந்த ஃபவுண்டன்ல இருந்து வாட்டர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட் தான் ஆரிஜின். பாருங்க, அட் அ வாட்டர் ஃபவுண்டன் வாட்டர் அட்டைன்ஸ் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் 4 மீட்டர். நான் சொன்ன இதோட சென்டர் பார்ட் தான் 4 மீட்டர் சொன்னேன். இதுதான் 4 மீட்டர். இதனுடைய மேக்ஸிமம் ஹைட் தான் 4 மீட்டர். இப்ப நெக்ஸ்ட் நான் சொல்றாங்க பாருங்க. அட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.5 மீட்டர் ஃப்ரம் ஆரிஜின். இங்க இருந்து இந்த பாயிண்ட் ஆரிஜின்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் 0.5 மீட்டர்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்றான் பாருங்க. If the path of water is a parabola, find the height of water at a horizontal distance of 0.75 meter from its origin. அதாவது இங்க இருந்து 0.75 மீட்டர். அப்போ இதை தாண்டி தான் இங்க இருக்குது. நல்லா கவனிங்க. இங்க இருந்து
இதனுடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 0.75 மீட்டர். அப்போ அங்க இருக்கிறதான ஹைட் என்ன? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் திஸ் லைன்? இததான் கேக்குறாங்க. இது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டோம் இல்லையா, அதே போலதான் டிட்டோ. சரிங்களா? இப்போ டோட்டல் 0.75 மீட்டரா, இந்த லென்த் 0.5. அப்ப இந்த லென்த் எவ்வளவு இருக்கும்? 0.25 மீட்டர். மொத்தம் 0.75, அதுல 0.5 போச்சுன்னா இந்த 0.25. இப்போ பாயிண்ட்ஸ் இந்த கிராஃப்ல இந்த பேரபோலால நான் பிளாட் பண்ண போறேன். நவ ஐ எம் கோயிங் டு பிளாட் த இது அமிச்சிடலாம் இல்லையா? இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த ஃபவுண்டனை போட்டு காமிச்சேன். நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஹைட் தான் எனக்கு கண்டுபிடிக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் கண்டுபிடிக்க போறேன். சரியா? அந்த பாயிண்ட் நான் Qன்னு வச்சுக்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் ஏற்கனவே சொல்ல பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின். இங்க இருந்து பெர்பெண்டிகுலர் லென்த் இது எனக்கு என்னன்னு தெரியணும். இந்த வேல்யூ என்னன்னு தெரியணும். ஹரிசாண்டல் வெர்டிகல். எனக்கு இதனுடைய வெர்டிகல் லைன் தெரியணும், which is equals to 0.25. எனக்கு இந்த இடத்துல இருந்து இதனுடைய வேல்யூ தெரியாது, அதுதான் y1 நான் எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட். அப்போ இத Pன்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ, இத Qன்னு வச்சுக்கோ, இத Rன்னு வச்சுக்கோ. எனக்கு தேவை QR தான் கண்டுபிடிக்கணும். அப்போ QR அப்படின்னா டோட்டல் PR மைனஸ் PQ. இந்த PR உடைய பேரல் பாருங்க, ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு பாருங்க. இதனுடைய லென்த்னாவும் அதே தான், இதுவும் 4 மீட்டர் தான். அப்போ நான் y1 கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா அதுல இருந்து நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப Q பாயிண்ட் எப்படி எடுக்க போறேன்னு பாருங்க. இந்த O பாயிண்ட கண்டுபிடிக்கணும். O பாயிண்ட் இங்க இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸா, இது வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், இது வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸ். எனக்கு ரெண்டுமே தெரியுது. ஓக்கு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் எக்ஸ் வேல்யூ தான் போடணும் 0.5. அதுக்கப்புறம் தான் வெர்டிகல். வெர்டிகல் இஸ் 4. இது எந்த குவாட்ரண்ட்மா? நிரஞ்சனா, தாரியா, மொய்தீன், எந்த குவாட்ரண்ட் இது? இந்த சைடு இருக்கிறது which quadrant? இந்த பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? தேர்ட் குவாட்ரண்ட். அப்ப ரெண்டுமே நெகட்டிவ்மா, ரெண்டுமே மைனஸ் சிம்பிள். இப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது Q பாயிண்ட கண்டுபிடிக்கும். Qக்கு x வேல்யூ என்னது? 0.25. y வேல்யூவை என்ன கொடுக்கணும்? y1. இப்போ இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல x is positive and y is negative. அப்போ அது எப்படி போடலாம்? 0.25 minus y1. அப்போ இந்த பாரபோலா மேல 2 points lies. First point O of minus 0.5, minus 4. Minus 0.5, minus 4. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ண போறேன்? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் Q of 0.25 minus y1. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த பாரபோலா, the parabola is open downward. Parabola is open downward அப்படின்னா அப்போ what is the equation boys? What is the equation if it is open downward? X square is equal to minus 4ay, sir. minus 4ay. Now the point O, the point O of என்ன point? Minus 0.5, minus 4 lies on this parabola. Lies on this parabola. Which means that in place of x, I have to put minus 0.5. In place of y, I have to put minus 4. Minus 0.5 the whole square equals to minus 4a into minus 4. So square panana or 5 square, which is equals to, I'll get 0.25 is equals to minus into minus plus 16a. Your a is equals to 0.25 divided by 16. இதை கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுமா. Therefore, the equation of the parabola is, therefore, the equation of the parabola is y square, x square is equals to minus 4 into a, 0.25 divided by 16 into y. Simplifying, we'll get x square. 0.25 into 4 எவ்வளவுப்பா? 0.25 into 4, just like that 1. 4 into 0.5, 1. அப்போ minus 1 divided by 16 into 1. இதுதான் உன்னுடைய x square equal to minus 1 by 16 into y. இப்போ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் அது மேல லை ஆயிடுச்சு சொன்னானேயா. இப்போ அதே போல இந்த பாராபோலா மேல இருக்க இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்கு? Q. ஆல்சோ Q of என்ன பாயிண்ட்? 0.25, minus 1 lies on the parabola. Lies on the parabola, which is equals to x equal to 0.25 போடலாமா? அப்போ what you will get? 0.25 the whole square is equals to minus 1 by 16.
into y. க்கு பதிலா சொல்லுவோம் minus y1, which implies 0.25 square பண்ண எவ்வளவு கிடைக்கும்? I'll get 0.25 square பண்ண என்ன கிடைக்கும்? 0.0625 இல்லையா? I'll get 0.0625. So இது minus into minus minus y1 by 16. இப்போ இத cross multiply பண்றீங்க. I'll get y1. Your y1 is equals to 16 multiplied by 0.0625. அப்போ y1 is equals to 16 into 0.625. I'll get the value is 1. Your y1 is equals to 1. கண்டுபிடிச்சாச்சா? Your y1 is equals to 1. சூப்பரா? இப்போ எனக்கு இந்த y1 எனக்கு ஆன்சர் கிடையாது. I want to find out this length. அதுதான் என்னுடைய required length. எனக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கான், what is the height of water at a horizontal distance of 0.5 from the point of origin? அப்போ எனக்கு தேவை இந்த QR உடைய வேல்யூ தான் தேவை. So that is the required. அப்ப என்ன சொன்னோம், எனக்கு required தான் தேவை. இந்த y1 is nothing but p. சார் கடைசி ஆன்சரே இந்த ஒன்னு தானா சார்? இல்லம்மா, உன கண்டுபிடிக்க போறோமா? y1 தான் 1. எனக்கு தேவை pq மா. y1 ன்றது என்ன தெரியுமா? pq. pq is nothing but y1. அந்த டிஸ்டன்ஸ் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ அதனுடைய வேல்யூ தான் 1. எதுல கொடுத்திருக்கான்? எல்லாமே மீட்டர்ஸ்ல கொடுத்திருக்கனால 1 மீட்டர். பட் எனக்கு என்ன தேவைன்னா, I want the required height. எனக்கு required height என்னன்னு கேட்டீங்கன்னா PR, sorry QR. our total height வந்து PR, அதுல இருந்து PQ சப்ட்ராக்ட் பண்ணுவோம். PR உடைய total length இது என்ன இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான். அப்போ 4. PQ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 1. 4Rல 1 போச்சுன்னா 3 மீட்டர். அப்ப இதுதான் எனக்கு தேவை. அவன் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான், find the height of water at a horizontal distance of 0.75 meter from the point of origin. From the point of origin. இதுதான் ஆன்சர். ஏன்னா இந்த y1 ஓட நிறுத்திட்டீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா தப்பு. அப்ப நான் y1 என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு தேவை இந்த QR. அப்ப PR ல இருந்து PQ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா you will get the answer. அப்போ which is equals to, therefore எப்படி எழுதணும்னா, the height of the water, the height of water at a horizontal distance of, at a water at a horizontal distance of 0.75 meter from the origin is equals to 3 meter. இதுதான் ஆன்சர். நான் இன்னொரு முறை சொல்லித்தரேன். டயக்ராம் நல்லா கவனிங்க. நான் ரப் பண்ணிட்டேன் சவுசத்துல, இருந்தாலும் கவனிச்சிங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபவுண்டைன் இருக்கு. அந்த ஃபவுண்டைன் வந்து மேக்சிமம் ஹைட்டா 4 மீட்டர் தான். அப்போ எப்போ சென்டரை போய் இது ரீச் ஆகுதோ அப்போதான் மேக்சிமம் ஹைட். இந்த மேக்சிமம் ஹைட்டு கீழே தான் மற்ற எல்லா ஹைட்டும் வரும். இப்போ எங்க, இதுதான் ஆரிஜின் பாயிண்ட். இங்க இருந்து அந்த சென்டர் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னா 0.5 மீட்டர். அதனால தான் நான் ஆரிஜின்ல வந்து எங்க போடுறேன், 0.5 மீட்டர். அங்கதான் சென்டர் இருக்குன்னு சொல்றேன். இதனுடைய மேக்சிமம் ஹைட் கொடுத்தா 4. அப்போ இதை வச்சே சொல்லிடலாம், இதனுடைய பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ், இது ஒய். அப்போ ஐ கேன் புட் 0.5, 4ன்னு முதல்ல ஓவை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஆரிஜின்னால நான் ஓன் போட்டேன். இது தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்ததுனால ரெண்டுமே நெகட்டிவா எடுங்க. அடுத்தது பாருங்க, எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் height of water at the horizontal distance of 0.75 meter from the origin. இங்க இருந்து 7.5. ஆல்ரெடி இது வரைக்கும் 0.5, இன்னும் 0.25 தள்ளி போயிடும். அப்போ இங்க இருக்கிற ஹைட் என்ன, அதான் கொஸ்டின். அப்போ நான் டைரக்டா இந்த ஹைட்டை கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு இந்த பாயிண்ட போட முடியும். ஏன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் பெர்பெண்டிகுலரா எடுப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கும் அதுக்கு அப்படியே பேரலல். ஆனா இதுக்கு எனக்கு தெரியாது. அதனால I'm just fixing y1. அந்த பாயிண்ட Qன்னு எடுத்ததுனால இதை PR. எனக்கு தேவை QR தான். இப்ப PR எனக்கு தெரியும், தட் இஸ் கால்ட் 4 மீட்டர். இந்த PQ கண்டுபிடிச்சுன்னா லெஸ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடும். இதை y1 எடுக்கிறேன். அப்ப இந்த பாயிண்ட்ஸ் எப்படி போடலாம், 0.25 and y1. இது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவா இருக்கும், y வேல்யூ நெகட்டிவா இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு திஸ் பேராபோலா இஸ் ஓப்பன் டவுன்வர்ட். அப்போ ஓப்பன் டவுன்வர்ட்னா வாட் இஸ் தி ஈக்குவேஷன், x² is equals to -4ay. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட போறேன். 0.5, -4 lies on the parabola. அதுல இருந்து ஏவை கண்டுபிடிக்கிறேன். இது எடுத்து போய் போட்டோம்னா I'll get the equation as x² is equals to -1/16y ன்னு கிடைச்சது.
Again, the point Q 0.25 comma minus 1 lies on the parabola. X க்கு பதிலா 0.25 போடுறேன் and y க்கு பதிலா y1 போடுறேன். அதுல இருந்து y1 வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் which is equals to 1. எனக்கு y1 is not the required answer. The required answer is PR. Sorry, QR. அப்ப எனக்கு y1 nothing but PQ. எனக்கு PR QR தேவை. PR ல இருந்து PQ சப்ட்ராக்ட் பண்றேன். I'll get 3 meter. That is your required height of the parabola. Required height of the water when it is 0.75 meter from the origin. Moving on to the next problem. Next one, fourth sum. Exercise 5.5, fourth problem. Shall we move on to the next problem? Finished? Any doubt from anyone? No doubt. Next problem, fourth one. An engineer designs a satellite dish with a parabolic cross section. Please understand the question very clearly. An engineer designs a satellite dish with a parabolic cross section. The dish is 5 meter wide at the opening and the focus is placed 1.2 meters from the vertex. The dish is 5 meter wide at the opening and the focus is placed 1.2 meters from the vertex. 1.2 meters from the vertex. First question. Position a coordinate system with the origin at the vertex. Or either ரொம்ப முக்கியம். Position a coordinate system. Position a coordinate system with the origin at the vertex. With the origin at the vertex. And the x-axis on the parabola. X-axis on the parabola. Axis of symmetry. And find the equation of the parabola. Second one. Find the vertex. Find the depth of the satellite dish. At the vertex. சரிங்களா? சோ இப்ப பாருங்க, இதுவும் ஒரு 5 மார்க் क्वेश्चंस தான். இங்க இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन அந்த பொசிஷன் கோஆர்டினேட் சிஸ்டம் பாருங்க, வெர்டெக்ஸ் ஆரிஜின்ல தான் இருக்கு. ஆனா அங்க ஒன்னு சொல்லிட்டா, இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ which it means that symmetric about x axis அப்படின்னா உன்னுடைய பேரபோலா எய்தர் ஓப்பன் ரைட் வேர்டா இருக்கும். ஏன்னா ரெண்டா பிரிக்குது பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் தான் ரெண்டா பிரிக்குது. இதுதான் சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், எய்தர் லெஃப்ட் வேர்ட் ஆர் ரைட் வேர்ட். இதே சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னா அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட். இதெல்லாம் நான் முன்னாடியே படிச்சிட்டேன். இப்ப கிளியரா கொடுத்துட்டா திஸ் இஸ் சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். எய்தர் ஐ கேன் டேக் என்னது அப்வர்ட், சரி ரைட் வேர்ட் எடுக்கலாம், இல்லைன்னா லெஃப்ட் வேர்ட் எடுக்கலாம். நான் ரைட் வேர்ட், ஜென்ரலா ரைட் வேர்ட் தான் எடுப்போம், அதனால ரைட் வேர்டே எடுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஜென்ரலி ஐ கேன் டேக் த ரைட் வேர்ட். சரிங்களா? இதனுடைய வித் கொடுத்துட்டாங்க. வித் ஆஃப் த சேட்டலைட் எவ்வளவு கொடுத்துருக்கான்? வித் ஆஃப் த சேட்டலைட் இதை ரெண்டா பிரிச்சிருக்கா இல்லையா மிடில், அதுதான் சிமெட்ரி. இது ஒரு பகுதி, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். இதுவும் ஒரே அளவு தான் இருக்கும் ஏரியா. அப்போ சிமெட்ரிக்கா நான் பிரிச்சுட்டேன். ஸோ ஐ ஹவ் டிவைடட் சேம். அப்போ எனக்கு வித் எவ்வளவு கொடுத்துருக்கான்? இட் வாஸ் கிவன் தட் 5 மீட்டர்.
the width is 5 meter. அப்ப width வந்து எனக்கு 5 மீட்டர் கொடுத்ததுனால நான் என்ன பண்றேன் தெரியுமா? இத இப்ப ஈக்குவலா பிரிச்சுக்கலாம். Total length is 5 meter. அப்ப 2.5 meter, 2.5 meters. So இதுதான் vertex. அப்ப vertex originல இருக்குன்னு கிளியரா கொடுத்துட்டா 0,0. பாருங்க, position of coordinate system 1.2 meter from the vertex is the focus. அப்ப இங்க இருந்து 1.2 மீட்டர் தள்ளி இருக்குது ஃபோக்கஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபோக்கஸ்னா ஏ. அது 1.2 மீட்டர். ஃபோக்கஸ்னா ஃபார்முலா எஸ் ஆஃப் ஏ கமா 0. அப்ப 1.2 மீட்டர் கமா 0, 1.2 மீட்டர் கமா 0. ஸோ தேர்ஃபோர் இப்ப பாருங்க, இப்ப இந்த பாயிண்ட் என்ன பண்ணலாம்? எக்ஸ் உடைய வேல்யூ தான் இங்க இருந்து இது வரைக்கும். இது தெரியாது, இதை தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு பேர் தான் டெப்த்னு பேரு. அப்போ இதை நான் x1 எடுத்துக்கிறேன். So இந்த டெப்த்துக்கு பேரு ஐ எம் டேக்கிங் திஸ் as x1. இப்போ இந்த பாயிண்ட் இட்ஸ் லைஸ் ஆன் த பாரபோலா p ஆஃப், நல்லா கவனிங்க, x உடைய வேல்யூ இதான் பாருங்க, பெர்பெண்டிகுலர் x, வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல் லென்த் வந்து x1. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னால நீங்க எதுவுமே போட தேவையில்லை. y ஆக்சிஸ்னால 2.5. அப்போ இதுதான் பாயிண்ட் ஆன் த பாரபோலா. எனக்கு a தெரிஞ்சிருச்சு 1.5. வெர்டெக்ஸ் தான் எப்படி இருக்குது? இது ஆரிஜின்ல இருக்கு, சிமெட்ரிக் அபவுட் y ஆக்சிஸ்னால என்னுடைய வெர்டெக்ஸ் இஸ் a, 0. இங்க என்ன கொடுத்திருக்கான்? s is 1.2, 0. அப்ப from this இதை கம்பேர் பண்ணும்போது I am getting which is equals to, I am getting that as 1.2. a is equals to 1.2 நினைக்கிறேன். அப்போ இது ஓப்பன் ரைட் வேர்ட் இல்லையா? So the parabola is open rightward. The parabola is open rightward. அப்போ open rightwardனா என்ன ஃபார்முலா? ஓப்பன் ரைட் வேர்ட்னா என்ன ஃபார்முலா? ஜெனரல் ஃபார்முலா y square equals to 4ax. a உடைய வேல்யூ தெரியும், y square equals to 4 into 1.2 into x. 1.2 into x. அப்போ I can get y square is equals to 4.8 into x. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். The required equation of the parabola. The required equation of the parabola is. Second question, find the depth of the satellite. இந்த x1 உடைய வேல்யூ கண்டுபிடிங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ let p of x1, 2.5 lies on this parabola. Lies on this parabola. அப்போ y க்கு பதிலா என்ன பண்ணலாம்? 2.5. 2.5 the whole square, 4.8 into x1. 2.5 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 2.5 ஸ்கொயர் பண்ணா, so what will get 2.5 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2.5 சொல்லுங்க பார்க்கலாம். 6.25. Very good. 6.25 equals to 4.8 into x1. இதுல இருந்து x1 வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்க. x.25 divided by 4.8. Both multiply by 100 into 100. டெசிமலை வெளியே கொண்டு போயிடலாம். We'll get 625 divided by 480. So 625 divided by 480. ரெண்டுமே 5ல டிவிசிபிள் ஆகும். இது 5 வந்து 125 டைம்ஸ் போகும். இது வந்து 996. இப்போ இதை டிவைட் பண்ணா 125 divided by 96. 96ல 1 டைம் போகும். So 96 which is equals to 29. 290ல it will go 290 இல்லையா? So 3 டைம்ஸ் போகுமா? 290ல it will go 3 times. 290. 3 6 are 18, மேல 1, 3 9s are 27, 27 plus 1, 28, which is equals to 2. So I'll get the answer is 1.3 approximately. So we'll get x1 is equals to 1.3 meter. Therefore, the depth of the satellite, another question, find the depth of the satellite dish at the vertex, from the vertex. Therefore, the length, the depth of the satellite dish, depth of the satellite dish is equals to 1.3 meter is the answer. So the depth of the satellite dish is equals to 1.3 meter. Please take down. So exercise 5.5, fifth problem. Exercise 5.5ல fifth problem. So diagram அவங்களே கொடுத்துருக்காங்க, புக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஸோ தோஸ் ஆர் ஹேவிங் புக்ஸ் டெக்ஸ்ட் புக் ப்ளீஸ் அதை எடுத்து பாருங்க. அப்போ டயக்ராம் உங்களுக்கு ஈஸியா போடுறேன். நான் சார் வரைகிறேன் நான் உங்களுக்கு. ரைட்டா? Parabolic cable of 6 meter portion of the road bed of the suspension bridge. Parabolic cable of a 60 meter portion of the road bed of a suspension of the road bed of the suspension of the road bed of the suspension bridge or position as shown given below. As shown below. Vertical cables are to be spaced every 6 meter. Vertical cables are to be spaced every 6 meters. Vertical cable are to be placed every 6 meters along this position of the roadbed. Along this position of the roadbed. Calculate the lengths of the first two of these vertical cables. Calculate the length of the first two of these vertical cables from the vertex. From the vertex. So, நீங்க ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். Shifting the vertex method. சொன்ன இல்லையா? H, K அந்த ஃபார்முலா வச்சு போடலாம். இப்ப டயக்ராம் இங்க கிளியரா கொடுத்துட்டாங்க. சோ அவங்களே கொடுத்துட்டாங்க டயக்ராம ஈஸியா அவங்களே கொடுத்துட்டாங்கப்பா. ரைட்டுங்களா? டயக்ராம் ஹஸ் பீன் given. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ புக் இருக்கிறவங்க புக்ல பாருங்க, நான் வரைகிறேன். ஸோ ஒரு பேரபோலிக் சஸ்பென்ஷன் இன்னொரு தாட்டி ஒன்று டிக்டேட் பண்றேன் டயக்ராம் வரைஞ்சிட்டு. ஸோ பாருங்க. ஸோ டயக்ராம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have given like this. ஸோ ஒரு ரெண்டு சைடு suspension bridge. It is given the suspension bridge. சரிங்களா? நான் கொஞ்சம் எடுத்து எழுதுனேன். சரியா? ரைட். நான் இப்போ வந்து கொஞ்சம் அதை மாடிஃபை ஆக்சிஸ் வர மாதிரி போடுறேன். நான் ரெண்டு மெத்தடும் சொல்லி தரேன். ஷிஃப்ட் எடுத்தா மாதிரி, ஷிஃப்ட் எடுக்காத மாதிரியும் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. நல்லா கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க 16 மீட்டர். சரிங்களா? இப்ப இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு 6 இது இருக்குது. சரியா? 6 மீட்டர் இடைவெளி கொடுத்து அப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கணும் வச்சுக்கோங்க. இது 1 2 3 4 5. அதே போல 1 2 3 4 5. இப்ப இவங்களுக்கு வந்து ஈக்குவலா டிஸ்டன்ஸ் டிவைட் பண்ணிருக்கிறாங்க. இங்க இருந்து இதனுடைய வேல்யூ 6 மீட்டர்ஸ், 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 இங்க இருந்து 5 கம்பம் இருக்கு, 5 போஸ்ட் இல்லையா? அவங்க வந்து அது என்ன சொல்றாங்க, இட் ஹஸ் பீன் கிவன் வெர்டிகல் கேபிள்ஸ். இதுதான் அவங்களுடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 6 மீட்டர்ஸ் 6 மீட்டர்ஸ் 6 மீட்டர்ஸ் 6 மீட்டர்ஸ் 6 மீட்டர்ஸ். இப்போ டோட்டல் வித்து கொடுத்துட்டாமா. எவ்வளவு டோட்டல் வித்து பாருங்க டயக்ராம்ல கொடுத்துருக்கான். இதுதான் டயக்ராம் இஸ் given which is equals to 60 மீட்டர். நான் இதை சென்டர்ல பிரிக்கிறேன் இல்லையா? ஐ எம் ஜஸ்ட் டிவைடிங் திஸ் அட் த சென்டர். அப்போ இது ஒரு 30 மீட்டர், இந்த சைடு ஒரு 30 மீட்டரா நான் பிரிச்சுக்கிறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணாம போடுறேன், அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணி காட்டுறேன். இப்ப இதுதான் எனக்கு வெர்டெக்ஸ் அசியூம் பண்ணிட்டேன். இவன் என்ன சொல்லிட்டான், இதுக்கு கீழே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றான் ஒரு லென்த். இது 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 அதே போல இங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம் 5 இல்லையா? 1 2 3 4 5. இப்போ இதனுடைய எல்லாமே பாத்தீங்கன்னா 3 மீட்டர் 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 ஈவனா இருக்கு. டயக்ராம் இஸ் given. அதனுடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து 3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதனுடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு கீழே, ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு சென்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரைட். சாரி,
சென்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கான். சென்டர்ல இருந்து we have 3 meters. இங்க இருந்து 3 meters. அப்போ which means that இங்க இருந்து சென்டர்ல இருந்து 3னா இதுல எல்லாமே 3ஆ தான் இருக்கும். போட்டது தப்பு இல்லை. அப்போ மீதி நீங்களே என்ன பண்ணிக்கலாம், சென்டர் மட்டும் தான் கொடுத்துருந்தானா அப்போ இதனுடைய இங்க இருந்து நான் சொல்ற டிஸ்டன்ஸ் இது எல்லாமே 3 3 3 3 3ஆ இருக்கு. சரிங்களா, புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த வெர்டெக்ஸ் நான் இப்போ 0,0 தான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய அசம்ஷன். நீங்க ரெண்டு மெத்தட்ல போடலாம், நான் போட போறது ஃபர்ஸ்ட் மெத்தட். சரிங்களா, நான் ஆரிஜினை ஷிஃப்ட் பண்ணல, வெர்டெக்ஸ் அப்படியே 0,0 தான் வச்சிருக்கிறேன். இப்ப நல்லா கவனிங்க, நான் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண போறேன். இப்போ ஓவரால் பாத்தீங்கன்னா இது 16. எனக்கு இப்ப ஆக்சிஸ் இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் எனக்கு ஒய் ஆக்சிஸ். சரிங்களா, அப்படிதான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். எனக்கு இதுல இருந்தா பாயிண்ட் நான் எடுக்க போறேன். அப்போ டோட்டலா 16 இல்லையா, எனக்கு டோட்டலா 16. சரியாமா, எனக்கு தேவை டோட்டல் லென்த் 16. இப்போ நான் இங்க பாயிண்ட் எப்படி எடுக்க போறேன்னா மொத்தம் 16, அது கீழே ஒரு 3 போயிடுச்சு. அப்போ எனக்கு தேவை இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு தேவை. அப்போ 16ல 3 போச்சுன்னா I'll get 13 meters. இதேதான் அந்த சைடும் இருக்கும். ஏதாவது ஒரு சைடு நீங்க எடுத்தா போதும். சரிங்களா, இந்த டிஸ்டன்ஸ் அல்லது அந்த டிஸ்டன்ஸ் எது வேணா எடுக்கலாம். இப்போ அதே தான் இங்கே இருக்கும், பேரலல் இல்லையா, அது என்ன இருக்கும் அதே தான் இங்கே 13. I can take this as 13 meter. இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் இல்லையா, P. நான் என்ன சொன்ன, vertical horizontal. This is called your vertical line and this is called your horizontal line. இந்த vertical line உடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவுமா, இந்த vertical line உடைய சாரி horizontal line உடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவுமா, எவ்வளவு இங்க கொடுத்துருக்கேன், சீக்கிரம் டக்குன்னு சொல்லுங்களேன். X உடைய வேல்யூ 30 meters. அப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னால ஃபுல்லா பிளஸ் தான் 30. ஹைட் பாருங்க 13. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். டெலிபரேட்டா ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் P of 30,13. நான் மறுபடியும் இந்த கொஸ்டினை வாசிக்கிறேன். இப்போ கவனிங்க. Parabolic cable of a 60 meter portion of the roadbed of the suspension bridge are positioned as shown below. Vertical cables are to be spaced every 6 meters. ஒவ்வொரு வெர்டிக்கல் கேபிளும் 6 meters 6 meters தள்ளி வந்து பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி 5 வந்திருக்கு. ஏன் தெரியுமா, டோட்டல் 30, 6 into 5 50. அப்போ எவ்ரி வெர்டிக்கல் கேபிள்ஸ் நான் வந்து பிளேஸ் பண்ணும்போது 6 meter தள்ளி தான் பிளேஸ் பண்றேன். இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, calculate the length of the first two of these vertical cables from the vertex. இதுதான் என்னுடைய வெர்டெக்ஸ். இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து முதல் 2 கேபிள் இதனுடைய லென்த் என்ன, இதனுடைய ஹைட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் ஒன்னு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி P எடுத்துட்டதுனால இந்த பாயிண்ட் Qன்னு எடுக்கிறேன். X உடைய வேல்யூ பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் 6. எனக்கு Y உடைய வேல்யூ தெரியாது, அதனால Y1 போடுறேன். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க R. இங்க இருந்து ஒரு 6, இங்க இருந்து ஒரு 6, மொத்தம் 12. நல்லா கவனிக்கணும், வெறும் 6ன்னு போடக்கூடாது. From the vertex ஆல்ரெடி ஒரு 6 meter டிஸ்டன்ஸ் வந்திருக்கு, அதோடு கூட ஒரு 6 meter சேர்க்கும்போது 12. இதனுடைய ஹைட்டை வந்து நான் Y2ன்னு எடுக்கிறேன். அப்போ மொத்தம் 3 பாயிண்ட் ஆன் த பாராபோலா. Now நமக்கு தெரியும் the parabola is open upward. The parabola type is open upward. The parabola type is open upward. So open upward, now what is the equation? So if it is open upward, what is the equation? Come on, tell me. X square is equals to 4ay. இல்லையா, முதல் பாயிண்ட் இது எடுத்துக்கலாம். Let P of 30,13 lies on the parabola. 30,13 lies on the parabola. அப்போ which is lies on the parabola அப்படின்னு சொல்லும் பொழுது 30,13 30,13. அப்போ x-க்கு பதிலா 30 போடுவோமா, 30 square. 4 into a, y-க்கு பதிலா 13 போடுவோமா, 30 square which is equals to 900. 26 52. 52a is equals to 900. சரியா, so which is equals to 52a is equals to 900. நம்ம இதுல இருந்து a வை கண்டுபிடிக்கலாமா, so we will get a is equals to 900 divided by 52. கரெக்ட்டா, a is equals to 900 divided by 52. 900 divided by 52. எனக்கு ஃபார்முலா என்ன தெரியுமா, a is equals to 900 by 52. ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. therefore equation of the parabola is என்ன ஃபார்முலா, x square equals to 4 into a.
900 divided by 52 into y. 4 வந்து 52 எத்தனை டைம்ஸ் போகும்? 13 டைம்ஸ் போகும். அப்ப therefore the answer is x square is equals to 900 by 13y. கண்டுபிடிச்சாச்சா? இதுதான் x ஸ்கொயர். அப்ப ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். x square is equals to 13 இல்லையா? 13 x square is equals to 13 இல்லையா? which is equals to 900 by 13y. இப்போ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. ரெண்டாவது பாயிண்ட் q. let q of எதெல்லாம் அந்த பேரபோலா மேல லையா இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கலாம். 6, y1. அப்ப x-க்கு பதிலா 6 போடுறீங்க. 6 ஸ்கொயர் equals to 900 divided by 13 into y1. 6 ஸ்கொயர் பண்ணா 36, which is equals to 900 divided by 13 y1. எனக்கு தேவை y1 உடைய வேல்யூ தான் தேவை. சரிங்களா? I want to find out what is y1. அப்போ y1 is equals to என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 36 into 13 divided by 900. இப்ப பாருங்க 36 9ல 4 டைம்ஸ் போகும். இது 9ல 10 டைம்ஸ் போகும் இல்லையா? 9ல 10 டைம்ஸ் போகும். இது வந்து 4ல 2ல 2 டைம்ஸ் போகும். இது வந்து 5 டைம்ஸ் போகும். y1 is equals to 26 divided by 5. ரைட்டா? 26 divided by 5. நம்ம ரைட் கரெக்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 36 39ல வந்து 4 டைம்ஸ் போகும். இது வந்து 10 டைம்ஸ் போகும், which is equals to சார் 100 வராது. Oh, sorry about that. 100. So we'll get 100. Right. Thank you. 100 வந்து மறுபடியும் 2ல வந்து 50. அப்போ which is equals to 50. So 26 divided by 50 will get 0.265. 250 வரும். 10, 100. 0.52. Your y1 is equals to 0.52. எனக்கு அது கிடையாது லென்த். இப்போ எனக்கு லென்த் வந்து கீழே 3 சேர்த்துக்கணும். அப்போ இங்கதானே இருந்தா அந்த வெர்டிகல் கேபிள் ஸ்டார்ட் ஆகுது. நான் வெர்டெக்ஸ்ல இருந்து எடுத்து ஆல்ரெடி கீழே ஒரு பில்லர் மாதிரி வச்சிருக்கிறேன். கீழே ஒரு தடுப்பு 3 கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரிக்வயர்ட் ஹைட் வந்து இங்க இருந்து இது வரைக்கும். எனக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்கான்? You have to find out the length of the first 2 of these vertical cables. அப்போ first vertical cable, அப்போ height of the first vertical cable என்னன்னா height of the first vertical cable. vertical cable என்ன length அப்படின்னு கேட்டீங்கன்னா y1 அதோடு கூட 3 சேர்த்துக்கணும். அப்போ அதுதான் ஆன்சர். பாருங்க y1 கண்டுபிடிச்சாச்சு, அதோட ஒரு 3 சேர்த்துட்டா 0.52 plus 3, which is equals to 3.52 meters. The answer is 0.52 meter. Please take down. The answer is 3.52 meters. The answer is 3.52 meters. எப்போ ஒரு கேபிள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப ரெண்டாவது வெர்டிகல் கேபிள் கண்டுபிடிக்க அப்போ y2 கண்டுபிடிச்சி அதை 3 கூட ஆட் பண்ணா we'll get the second vertical cables. இது கொஞ்சம் ஈஸி மெத்தடா இருக்கும். இன்னொன்னு கூட சொல்லித்தரேன், ஷார்ட் ட்ரிக். அது ரொம்ப குயிக்கா போடலாம். அடுத்தது பாருங்க, நான் பேரபோலாவை கண்டுபிடிச்சு வச்சிட்டேன். என்ன பேரபோலா கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? x square equals to 900 by 13y. x square is equals to 900 by 13y. At a parabola also இன்னொரு பாயிண்ட்ல பாஸ் ஆகுது இல்லையா? r of 12, y2 lies on the parabola. அப்போ x க்கு பதிலா 12 போடணும். 12 ஸ்கொயர் 900 divided by 13 into y2. 12 ஸ்கொயர் பண்ணா 144 is equals to 900 divided by 13 into y2. Your y2 is equals to 144 into 13 divided by 900. இல்லையா? 9 வந்து 144ல எத்தனை டைம்ஸ் போகும்? 9 வந்து 144ல எத்தனை டைம்ஸ் போகும்? So what will get? Cancel பண்ணலாமா? 16 டைம்ஸ் போகும். இது வந்து 10 டைம்ஸ் போகும். 10 டைம்ஸ் போகும். 16 டைம்ஸ் 10 டைம்ஸ். 2ல இது வந்து 8 டைம்ஸ் போகும். இது 2 வந்து இதுல 5 டைம்ஸ் போகும். Sorry, 100 டைம்ஸ் 50 டைம்ஸ் போகும். அப்போ 8 into 13. What is 8 into 13? 104. 104, right? So 13 into 8, 104. 104 divided by 50. So we'll get 104 divided by 50. So yeah, which is equals to 2.08. 2.08. So எனக்கு தேவை required height, அதாவது height of the
செகண்ட் வெர்டிகல் கேபிள் ஃப்ரம் த வெர்டெக்ஸ். அதான் எனக்கு கொஸ்டின் இல்லையா? ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சாச்சு. ஹைட் ஆஃப் த செகண்ட் வெர்டிகல் கேபிள், second vertical cable from the vertex, second vertical cable from the vertex, which is equals to இந்த y2 plus இங்க இருக்கு கீழே அதுக்கும் 3 ஆட் பண்ணணும், which is equals to 2.08 plus 3, which is equals to 5.08 மீட்டர். அவ்வளவுதான். பாருங்க, டயக்ராமே நீ வரைய வேண்டாம், அவனையே கொடுத்துட்டா அதுல இருந்து கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணி வரைஞ்சிருக்கிறேன். நான் இப்ப வெர்டெக்ஸ ஆரிஜினல் வெர்டெக்ஸ தான் வச்சிருக்கிறேன், மாத்தல. கீழே எல்லாத்துலயும் பேரலா 3 3 3 3 இருக்கு, ஒரு பில்லர் மாதிரி. இப்ப இதுதான் உன்னுடைய கேபிள் இல்ல, உன்னுடைய சஸ்பென்ஷன் கேபிள். இப்ப இதனுடைய லாஸ்ட் கொடுத்துட்டான் 16 மீட்டர் லாஸ்ட் வெர்டிகல் கேபிள், அதாவது அது வந்து 16, அதுதான் அதிகபட்சமான ஹைட். அதுக்கப்புறம் எவ்ரி கேபிள் வெர்டிகல் கேபிளை நான் பிளேஸ் பண்ணும்போது 6 மீட்டர் 6 மீட்டர் 6 மீட்டர் 5 கேபிளை தள்ளி வச்சிருக்கிறேன். அதே ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஈவனா பேலன்ஸ் பண்ணிருக்கிறான். இப்ப அடுத்தது என்ன கொடுத்துட்டான் எனக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கீழே இருக்கிற இந்த பில்லர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து 3, அப்ப எல்லாமே 3 3 3 3 3 மீட்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ண போறேன், என்னுடைய டோட்டல் வைடு இந்த கேபிளுடைய வித் வந்து 60. அப்ப சென்டர்ல பிரிக்கும் போது இது ஒரு 30, இது ஒரு 30 பிரிச்சுட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எடுக்கிறேன், பி ஆஃப் இந்த லென்த் எக்ஸ் உடைய வேல்யூ 30, horizontal 30, vertical வந்து எவ்வளவு இருக்கு 13. அப்ப இந்த பாயிண்ட I can write this as 30,13 பாயிண்ட். அடுத்து எனக்கு கொஸ்டின் கேட்டிருக்கான், find the height of the first and the second vertical cables from the vertex. அப்ப நான் ரெட் லைன்ல மார்க் பண்ணிருக்க போறேன், இது கண்டுபிடிக்கணும். இங்க இருந்து இது எக்ஸ் உடைய வேல்யூ 6 மீட்டர்ஸ், அதனால Q of 6, எனக்கு இந்த ஹைட் தெரியாது, அதான் y1 போட்டேன். இங்க அதே போல R of 12, y2, இதனுடைய ஹைட் எனக்கு தெரியாது, அதனால y2 அசம் பண்ணிட்டேன். முதல்ல இதை பார்க்கறதுக்கு ஓப்பன் அப்வர்ட்னால அந்த ஈக்குவேஷன் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டுமே தெரிஞ்ச பாயிண்ட் 30,13 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் த a வேல்யூ. எனக்கு a வேல்யூனா கிடைக்குது, ஐ எம் கெட்டிங் த a வேல்யூ இல்லையா? அந்த a வேல்யூ வந்து ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, x ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 900 டிவைடட் பை 13y. ஃபர்ஸ்ட் இஸ் Q பாயிண்ட், Q ஆஃப் 6, y1 அது மேல லைஸ் ஆகுதுன்றதுனால எக்ஸுக்கு பதிலா 6 போடுறேன், ஒய்க்கு பதிலா y1, அதுல இருந்து y1 உடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் 0.52. எனக்கு அது கிடையாது ரிக்வயர்டு ஹைட். ரிக்வயர்டு ஹைட்ன்றது இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும். அப்போ y1 plus 3 அதுதான் ரிக்வயர்டு ஹைட். அப்போ வெர்டெக்ஸ் ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெர்டிகல் கேபிள் இஸ் y1 plus 3. Your y1 is 0.52 plus 3, which is equals to 3.52 meters. அதுக்கு அடுத்தபடியா நான் ஹைட் ஆஃப் த செகண்ட் வெர்டிகல் கேபிள் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 900 by 13y தான் பேரபோலாவுடைய ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். இந்த பாயிண்ட் போறோம், R of 12, y2. In place of x you put 12, in place of y you put y2. So substitute பண்ணும்போது we'll get 2.02. எனக்கு அது கிடையாது லென்த் ஹைட். I want to find out plus 3. அப்போ y2 plus 3, 2.02 plus 3, which is equals to 5.02 meter. Please take down. இப்போ இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன் பாருங்க, இதுலயே ஷிஃப்டிங் ஆன பிறகு நெக்ஸ்ட் போலாமாப்பா? நெக்ஸ்ட் டைப் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வெர்டெக்ஸ் 0,0 எடுக்கலாமா? ஐ எம் நாட் டேக்கிங் த வெர்டெக்ஸ் 0,0. சரியா? இந்த வெர்டெக்ஸ் நான் 0,0 எடுக்கலப்பா. என்னுடைய வெர்டெக்ஸ் மாறிடுச்சு. என் வெர்டெக்ஸ் நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். எங்க ஷிஃப்ட் ஆயிருக்குன்னா, எனக்கு யூஸ்வலா ஆரிஜின் வந்து 0,0 தான், எப்பொழுதும் போல இந்த இடத்துல இருக்குது 0,0. இப்போ வெர்டெக்ஸ் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு பாருங்க. ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இது அப்படியே தான் இருக்கு. நல்லா கவனிக்கணும் பாருங்க.
எக்ஸ் ஒய் இருக்கு, இந்த ஒய் ஆக்சிஸ்ல அப்படியே இருக்கு பாயிண்ட். அப்ப எக்ஸ் உடைய வேல்யூல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்ப எக்ஸ் அப்படியே தான் இருக்கு, ஒய் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒய் உடைய வேல்யூ இங்க என்ன இருக்குது பாருங்க. இந்த பாயிண்ட் எப்படி சொல்வீங்க? இது 0, இந்த பாயிண்ட் என்ன இருக்கு? ஒய் உடைய வேல்யூ 3 இல்லையா? அப்போ 0,3. ஒய் அப்படியே தான் இருக்கு, எக்ஸ் உடைய வேல்யூ 0 தான் இருக்கு, ஒய் மட்டும் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க, 3 மேல போயிடுச்சு. அப்ப இந்த பாயிண்ட் என்ன சொல்வீங்க? 0,3ன்னு சொல்வீங்க. சரியா? இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவீங்க? 0,3ன்னு சொல்வீங்க. இப்போ அதே போல இங்க கண்டுபிடிச்சாச்சு இல்லையா இந்த லென்த். இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நல்லா கவனிங்க, எனக்கு எவ்வளவு டோட்டல் லென்த் போட போறோம் தெரியுமா? சோ எனக்கு ஆரிஜின் இங்கதான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது பேரபோலா. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0,3 தான் இருக்குது. அப்ப டோட்டல் லென்த் இங்க இருந்து தான் என்னுடைய டிஸ்டன்ஸ் இல்லையா? சோ 0,3 வெர்டெக்ஸ் இதுதான். அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்னா, இங்க இருந்து கூட வந்து 3 சேர்த்துக்கணும். அப்போ இதுல இருந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? 30. இங்க போன வாட்டி 13 தான் போட்டோம், இங்க வந்து இங்க இருந்தே சேர்த்துக்கணும். அப்போ which is equals to 16. சரியா? 30,16. அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்க, Q பாயிண்ட். Q பாயிண்ட் இது எக்ஸ் மாறவே மாறாது, அதே 6 தான். ஆனா ஒய் மாறிடும். என்ன இருக்கும்? ஒய் உடைய வேல்யூ என்ன இருக்கும்? இது பிளஸ் இது. அப்ப நான் என்ன பண்ணலாம்? இது y1 plus 3. இந்த இடத்துல ஆட் y2 plus 3. சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். ஆருக்கு வந்து y2 plus 3, 12, y2 plus 3. இப்போ இது வந்து ஓப்பன் டவுன்வர்டா அப்வர்டா? எப்படி இருக்கு ஈக்குவேஷன்? ஓப்பன் அப்வர்ட்ல இருக்கு, எனக்கு ஆரிஜின் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த இது வந்து வெர்டெக்ஸ் வந்து h, k ஓப்பன் அப்வர்ட் அப்படின்னு சொன்னா ஐ கேன் ரைட் திஸ் as x minus h the whole square which is equals to 4a into k minus y minus k. இதுதான் ஃபார்முலா இல்லையா? இப்போ 0,3 இருக்கு, என்னுடைய வெர்டெக்ஸ் வந்து 0,3. அப்ப I can write this as x minus 0 the whole square 4a into y minus k y minus 3. அப்ப x minus 0 the whole square na x square equals to 4a into y minus 3. இப்போ இந்த a வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அது என்ன செய்யறேன்னா, இந்த வேல்யூ போடணும். 30,16 lies on the parabola. lies on the parabola. அப்ப எக்ஸுக்கு பதிலா 30 போட்டீங்கன்னா 30 ஸ்கொயர் which is equals to 900. 4 into a y minus 3 which is equals to 13. 900 is equals to 52e. அப்ப a is equals to 900 by 52. இதை கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போகணும். x square is equals to 4a into 4a உடைய வேல்யூ என்னது? 900 divided by 52 into y minus 3 into y minus 3. 4 வந்து 15ல 13 times போகும். x square is equals to 900 divided by 13 into y minus 3. First முதல் point q of 6, y1 plus 3 lies on the parabola. அப்போ I can get இல்லையா? ஸோ என்னுடைய வேல்யூ வந்து என்னன்னா y1 plus 3, எனக்கு அதுதான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? which is equals to y1 plus 3. So we have 6, yeah? 6 square 36, which is equals to 900 by 30. Y க்கு பதிலா y1 plus 3 minus 3 போடுவீங்க. Plus 3 minus 3 cancel. Cross multiply பண்ணா y1 is equals to 36 into 30 divided by 900. Again we'll get the same thing பாருங்க. 36 9ல 4 times போகும். இது 100 times 26 by 100 இல்லையா? So we'll get 0.26. So you'll get 0.26 in வரும். So 26 அப்போ போட்டுமா 52. 52 by 100 will get 0.52. இப்போ இது எனக்கு y1. Required length வந்து y1 plus 3. அப்போ required height is equals to
y1 plus 3 which is equals to 0.52 plus 3 which is equals to 3.52. இதே போலதான் செகண்டா கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைப் போட்டேங்க, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதையே ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டு மெத்தட்லயும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். which one is easy, very comfortable to you, please follow that. We'll move on to the next problem. Exercise 5.5, seventh problem. Exercise 5.5, seventh problem. Take down the problem. A rod of length 1.2 meter moves. A rod of length 1.2 meter moves with its ends always touching the coordinate axis. A rod of length 1.2 meter moves with its ends always touching the coordinate axis. Coordinate axis na x axis and y axis touch பண்ணிட்டே இருக்குது. The locus of a point P on the rod. A locus of a point P on the rod, which is 0.3 meter from the end. Which is 0.3 meter from the end. Its contact with the x-axis. Its contact with an x is x-axis. Contact with an x-axis is an ellipse. Find the eccentricity. Find the eccentricity. அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு தாட்டி நான் ரிப்பீட் பண்றேன். A rod of length 1.2 meter moves with its ends always touching the coordinate axis is an ellipse. பாருங்க, இதனுடைய என்ன சொல்லப்பட்டிருக்குது முதல்ல நல்லா கவனிங்க. அதாவது எனக்கு அதனுடைய எண்ட்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. ஆனா அந்த லென்த் ஆஃப் த ராட் வந்து மாறவே இல்லை. அது ஆல்வேஸ் 1.2 மீட்டர் தான். ஆனா பொசிஷன் மாறுது. அப்போ மூவ் ஆயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப சப்போஸ் நான் நல்லா யூஸ் பண்ணி பாருங்க. இதுதான் என்னுடைய வால், இதுதான் என்னுடைய ஃப்ளோர். இப்போ இதுல நான் ஒரு லேடரை வச்சிருக்கிறேன். இந்த லேடர் பாருங்க இப்படி இருக்குது. இதனுடைய லென்த் வந்து 1.2 மீட்டர்ஸ். இப்போ நான் எண்ட் அந்த சைடு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ லென்த் எனக்கு கொஞ்சம் போகுது அப்படின்னா மூவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இதனுடைய ஹைட் இப்படி வரும், குறையும். சரிங்களா? அப்போ அது மூவ் ஆகும்போது என்னுடைய வால்ல இருந்து டாப் ஆஃப் த லேடர் டவுன்ல வந்துட்டே இருக்கும். அது அப்படியே லென்த் மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பொசிஷன் பண்ணும் போது அதனுடைய லோக்கஸ் பார்க்கறதுக்கு ஆக்சுவலி வந்து இது எலிப்ஸ் கொஸ்டின். நம்ம அப்புறமா போடலாம். சாரி, கொஸ்டின் நான் வந்து எலிப்ஸ்ல வரக்கூடியது இது. ப்ளீஸ் அந்த ப்ராப்ளத்தை அப்படியே வச்சிங்க. நான் எலிப்ஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போடலாம். நான் வந்து பேரபோலா தான் இப்போ நடத்திட்டு இருக்கேன் இல்லையா, எலிப்ஸ் கிடையாது. அதனால பேரபோலா சம்ஸ் 8th சம்க்கு வந்துருங்க. 8th, ப்ளீஸ் கம் டு த 8th சம். சாரி, வேஸ்ட் பண்ணிட்டேன் டைம். பரவாயில்ல, அது இருக்கட்டும். அப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸ்ல 4 கிளாஸ்ல போடலாம். Assume that water issuing from the end of a horizontal pipe. Assume that water from the end of a horizontal pipe 7 meter above the ground. 7 meter above the ground describes a parabolic path. Describes a parabolic path. The vertex of the parabolic path is at the end of the pipe. The vertex of the parabolic path is at the end of the pipe. At a position 2.5 meter below the line of the pipe. Below the line of the pipe, the flow of water has curved outward. The flow of water has curved outward 3 meter beyond the vertical line. 3 meter beyond the vertical line through the end of the pipe flow. Through the end of the pipe. Through the end of the pipe. How far beyond this vertical line? How far beyond the vertical line will the water strike the ground? How far beyond the vertical line will the water strike the ground? சூப்பர். நல்லா கவனிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ரொம்ப மோஸ்ட் பிகேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். குறிப்பாத்து படிக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சரிங்களா? ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா யூ ஹேவ் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்.
நவ் லிசன் கேர்ஃபுல்லி. முதல்ல நான் நல்லா கவனிங்க, இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பீங்க. எல்லாருக்குமே நேட்டிவிட்டி ஒரு வில்லேஜா இருக்கும். நிறைய பேர் வில்லேஜ்ல போய் பம்ப் செட்ல எல்லாம் குளிச்சிருப்பீங்களா, அந்த ஸ்டோரி தான் இது. சரிங்களா? பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு எல்லாம் போகும்பொழுது நம்ம குளிச்சிருப்போம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல்ல பைப் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த பைப்ல இருந்து தண்ணி வந்து கொட்டுதுமா. இப்படி வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து தண்ணி கொட்டுது. ஸோ வாட்டர் வில் ஃப்ளோ லைக் திஸ். இந்த பைப் இருக்கு இல்லையா, இந்த எண்டை தான் வெர்டெக்ஸ் சொல்றாங்க, முனை. இதுல இருந்து கொட்டது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பேராபோல் மாதிரி இருக்குது. ஆனா ஒரு ஆஃப் ஆஃப் த பேராபோலா மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இப்படி நீங்க வரைஞ்சீங்கன்னா இதுவும் அதே மாதிரி பொசிஷன்ல வரும் பேராபோலா. இப்ப என்ன சொல்லிட்டா, வாட்டர் இஸ் இஷ்யூங் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ஹரிசாண்டல் பைப் 7 மீட்டர் above the ground. அப்போ இதுல ஒரு ஸ்டாண்ட் போட்டு நிக்க வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கிறான். இது வந்து ஹைட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 7.5 மீட்டர் ஹைட். 7 இதுதான் கிரவுண்டு. இப்ப வாட்டர் இங்க கிரவுண்ட் வந்து விழுது. அதுதான் கொஸ்டின் கேட்கறாங்க, எவ்வளவு தூரத்துல தண்ணி வந்து கீழே கொட்டும். இப்போ அதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துதான் பாருங்க. Describes the parabolic path. The vertex of the parabola is at the end of the pipe. இந்த பைப் உடைய எண்ட் தான் வெர்டெக்ஸ். இப்ப என்ன சொல்றான், the vertex of the parabolic path is at the end of the pipe at a position 2.5 meter below the line. இந்த பைப்புக்கு கீழே ஒரு 2.5 மீட்டர் நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல ஹைட் குறைவா இருக்கும் போது என்ன தண்ணி வந்து போற டிஸ்டன்ஸ் இதனுடைய லென்த்தை கொடுத்துருக்கான். இதுல இருந்து இந்த தண்ணிக்கான டிஸ்டன்ஸை கொடுத்துட்டான், which is nothing but 3 மீட்டர். இப்ப என்ன கொஸ்டின் கேட்கிறான், how far 2 below the pipe the flow of water is curved outward 3 meter beyond the vertical line through the end of the pipe. How far beyond this vertical line will the water strike the ground? அப்போ இங்க இருந்து எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், இதுதான் கொஸ்டின். நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தான் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் ஃப்ளோவை பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துருக்கிறேன், நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பீங்க. பார்க்கறதுக்கு அது வந்து ஒரு பேராபோலிக் பாத் மாதிரி தான் வந்து விழும். ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லயும் ஒவ்வொரு ஹைட்டுக்கு வரும்போது 1 மீட்டர்ல இருக்கும்போது இந்த இடத்துல வந்திருக்கும் தண்ணி, 2 மீட்டர்ல இருக்கும்போது இந்த இடத்துல வந்திருக்கும் தண்ணி, 5 மீட்டர்ல இருக்கும்போது தண்ணி இங்க வந்திருக்கும். 7.5 மீட்டர் ஹைட் இருக்கு இல்லையா, அதுல வரும்பொழுது அப்போ ஸ்ட்ரைக் கிரவுண்ட வந்து தண்ணி அடையும். that water falls on the ground, that water strikes the ground கூட சொல்லலாம். அந்த டிஸ்டன்ஸ் என்ன, இதான் நான் எக்ஸ்பிளைன். இப்ப நான் டயக்ராமேட்டிக்கலா பாக்குறேன் எப்படி இருக்கு பேராபோலா பாக்குறதுக்கு. பாருங்க, என்னுடைய அசம்ஷன், என்னுடைய ஒரு விர்ச்சுவல் இது இமேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதை வச்சு நான் என்ன சொல்லலாம், இந்த பேராபோலா இது பார்த்து எப்படி இருக்குது இந்த பேராபோலா. வாட் டைப் ஆஃப் பேராபோலா இட் வாஸ்? the parabola is what? சீக்கிரம் சொல்லுங்கம்மா. ஓப்பன் டவுன்வர்ட். அப்போ வெர்டெக்ஸ் தான் பைப், எண்ட் ஆஃப் த பைப் தான் வெர்டெக்ஸ் இல்லையா? சோ யுவர் எண்ட் ஆஃப் த பைப் தான் வெர்டெக்ஸ். அப்போ நான் எப்படி போடுறேன் டயக்ராம் வரைகிறேன்னு பாருங்க. சோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ். ஓப்பன் டவுன்வர்ட்னா வாட்டர் வில் ஃப்ளோ லைக் திஸ். சரியா? திஸ் இஸ் த கிரவுண்ட். இந்த பாப் இதான் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டான். அதை நான் 0,0 அசெண்ட் பண்ணிக்கிறேன். ஹைட் இந்த பைப் எண்ட்ல இருந்து இதனுடைய ஹைட் வந்து 7.5 மீட்டர். எண்ட்ல இருந்து 7.5 மீட்டர்னு சொல்லிட்டான். இப்போ எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இது எனக்கு தெரியாது. இப்போ இந்த பைப்புக்கு கீழே ஒரு 2.5 மீட்டர் கீழே தள்ளி வரும்போது தண்ணியுடைய டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். சரியா? அப்போ இதுக்கு நேரா ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை நான் P எடுத்துக்கிறேன். சோ பாருங்க, இது வெர்டிக்கல், இது வந்து ஹரிசாண்டல், இது வந்து வெர்டிக்கல் லைன். இது பேரலல் இருக்கனால இங்க என்ன இருக்கும் அதே தான் இங்க இருக்கும், இங்க என்ன இருக்கும் அதே தான் இங்க. அப்ப இந்த P பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். P வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்குமா? which quadrant it lies? which lies in the 4th quadrant. P வந்து பாத்தீங்கன்னா which lies in the 4th quadrant. கரெக்ட்டுங்களா? அப்ப 4th quadrantனால x உடைய வேல்யூ பிளஸ்ஸா தான் இருக்கும். x என்னது 3, y என்னது 2.5, அப்ப -2.5. அப்ப P of 3, -2.5. எனக்கு இங்க இருந்து இந்த ஆரிஜின், அதாவது சென்டர் பாயிண்ட்ல இருந்து இதுக்குரிய டிஸ்டன்ஸ் அது எனக்கு என்னன்னு தெரியாது, x1. அப்போ இந்த பாயிண்ட் எனக்கு தெரியும், பேராபோலா Q ஆஃப், நல்லா கவனிங்க, x உடைய வேல்யூ x1, y உடைய வேல்யூ டோட்டல் லென்த். பாருங்க, இங்க இருந்து என்ன இருக்கோ அதே தான், பேரலல் இல்லையா, 7.5. அப்போ x1, 7.5. அப்போ 2 பாயிண்ட் பேராபோலா மேல இருக்குது. ஒன்னு வந்து 3, -2.5.
இன்னொன்னு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், Q of x1, இது 4th quadrantனால -7.5. இப்போ இது ஓப்பன் டவுன்வர்ட்ல இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை ஐ கேன் சே y square is equals to 4ax. நல்லா கவனிச்சுக்கணும். சாரி, x square is equals to -4ay. So this is the equation open downward. இப்போ முதல் பாயிண்ட் ரெண்டுமே தெரியுற பாயிண்ட் தான் எடுக்கணும். அப்ப லெட் p of 3, -2.5 lies on the parabola. Lies on the parabola அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இது lies on the parabola, எக்ஸுக்கு பதிலா 3 போடலாம். 3 square equals to -4 into a into y -2.5. 3 square 9, 2.5 into 4 minus into minus plus 10a. I'll get a is equals to 9/10. From this we'll get a is equals to 9/10. அப்போ equation கண்டுபிடிக்கலாமா? Therefore your equation of parabola is, the equation of the parabola is x square is equals to -4 into 9/10 into y. -4 into 9/10 into y. சரிங்களா? இதை நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணி போடலாம், இல்லை சிம்பிளிஃபை பண்ணியும் போடலாம். இது அப்படியே 10லயே இருக்கணும். x square is equals to -36/10 into y. இப்போ இன்னொரு பாயிண்ட்டும் இந்த பேரபோலா மேல போய் உட்காந்துருக்கு. என்ன பாயிண்ட்? ஒரு பாயிண்ட் வந்து p of 3, -2.5. இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குது? q of x1, -7.5. ஆல்சோ q of x1, -7.5 also lies on the parabola. அப்ப இது பேரபோலா மேல இருக்கும் பொழுது எக்ஸுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? x1 square -36/10, y-க்கு பதிலா I can put -7.5. So we'll get x1 square is equals to, இல்லையா, 36 - 7.5 எவ்வளவு கிடைக்குது? நீங்க என்னன்னா 10 கூட டிவைட் பண்ணிக்கணும். 10 அப்படியே இருக்கு, லாஸ்ட்ல பண்ணிக்கலாமா? -7.5 into 36 which is equals to 271. Minus into minus plus 270. 270 divided by 10. So அப்ப இந்த 0 cancel ஆயிட்டா x1 square equals to 27. x1 distance தானே, பாசிட்டிவ். பாருங்க, water strike the ground from the, இது அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். So what is the, how far beyond this vertical line with water strike the ground? The water will strike the ground at what meters? இல்லையா, at the distance of எவ்வளவுன்றதா கேள்வி கேட்டிருக்கான். அப்ப அந்த x1 கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாசிட்டிவ் தான் இருக்கும், 27. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27 எப்படி போடலாம்? 9 into 3. You can write this as 3√3 meter. அப்போ x1 is equals to 3√3 meter. This is the value of x1. Your x1 is equals to 3√3 meter. Your x1 is equals to 3√3 meter. சரியா? x1 is equals to 3√3 meter. This is the distance from this. இதுல இருந்து இதுதான் ஆன்சர். அப்ப என்ன கேட்டிருக்கா? So the water strikes the ground. The water strikes the ground at எவ்வளவு மீட்டர்மா? 3√3 மீட்டர். அப்போ 3√3 மீட்டர் என்ற டிஸ்டன்ஸ்ல வாட்டர் பெர் கிரவுண்ட டச் பண்ணுது. இன்னொரு முறை சொல்லித்தரேன், பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 marks. ஒரு சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த வாட்டர் ஃப்ளோ இல்லையா. ஸோ அப்போ பாருங்க, இது ஜஸ்ட் லைக் அ பம்ப் செட் ப்ராப்ளம். வீட்டில் பம்ப், மோட்டர் பம்ப்லாம் வச்சிருந்தா வச்சுங்க, ஃபீல்டுலாம் வச்சிருக்கிறவங்களுக்கு, நிறைய தோட்டங்கள் கார்டனிங் வச்சிருக்கிறவங்களுக்கு, நிறைய அக்ரிகல்ச்சர் பண்றவங்களுக்குலாம் பெஸ்ட் இதுதான். இது நிறைய பார்த்துருப்போம். அப்போ ஒரு பைப் இருக்கு, ஒரு பம்ப் செட், அதுல இருந்து தண்ணி வருது. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த வியூ இட்ஸ் லுக்ஸ் லைக் எ பேராபோலிக் பாத் மாதிரி விழுது. இந்த பேராபோலிக் பாத் விழும்போது இந்த பைப்புடைய எண்டை தான் நான் வெர்டெக்ஸா அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த பைப்புடைய ஹைட் நான் வச்சிருக்கேன் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி. ஸோ அந்த ஸ்டாண்டுடைய ஹைட் வந்து எவ்வளவு இருக்குன்னா 7.5 மீட்டர். இப்போ 2 விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் டேட்டா கொடுக்குறான். இந்த பைப்புக்கு கீழே 2.5 மீட்டர் வரும்போது அந்த தண்ணி டிராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 3.4 மீட்டர்னு கொடுக்குறான், 3 மீட்டர்னு கொடுக்குறான். இப்படி இருந்ததுன்னு சொன்னா எனக்கு தண்ணி போய் வாட்டர் வந்து கிரவுண்டை ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்னுடைய டிஸ்டன்ஸ் என்ன, அதுதான் கேட்டுக்கேன் x1. அப்போ இதை தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ அது அழகா ஒரு பேரபோலா மாதிரி ஒரு ஃபார்ம் பண்றேன். இது பார்க்கறதுக்கு ஓப்பன் டவுன்வர்ட் இருக்குனால வெர்டெக்ஸை மேல வச்சுட்டு டவுன்ல போடுறேன். இதனுடைய ஹைட் கொடுத்துறாங்க 7.5. அண்ட் ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், வென் த வாட்டருக்கு கீழே, அந்த எட்ஜுக்கு கீழே இருந்து 2.5 மீட்டர் கீழே தள்ளி வரும்போது அந்த வாட்டர் கர்வ் ஆகுது. எந்த பொசிஷன்?
பாருங்க அந்த பி என்ற பொசிஷனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். அப்ப அங்கேயே நான் பாயிண்ட சூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஹரிசாண்டல் லென்த் வந்து 3 மீட்டர், அதான் எக்ஸ் வேல்யூ. என்னுடைய ஹரிசாண்டல் வந்து தெரிஞ்சிச்சு, வெர்டிகல் வந்து 2.5, அதான் ஒய் வேல்யூ. இப்போ இது 4th குவாட்ரண்ட்ல இருக்கனால எக்ஸ் பாசிட்டிவா இருக்கும், ஒய் நெகட்டிவா இருக்கும். அதனால தான் ஐம் டேக்கிங் பி ஆஃப் 3, -2.5. எனக்கு என்ன கொஸ்டின், கிரவுண்ட டச் பண்ணும்பொழுது எனக்கு அந்த பைப்ல இருந்து, அந்த தண்ணி வர பைப்ல இருந்து எனக்கு வாட்டர் கீழே போய் கிரவுண்ட்ல போய் தொடுது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கேன். அதை வந்து நான் x1 எடுத்துட்டேன். எனக்கு வெர்டிகல் ஹைட் தெரியும், தட் இஸ் நத்திங் பட் 7.5 மீட்டர். அப்போ எக்ஸ் வேல்யூ x1 ஆகும், ஒய் வேல்யூ 7.5 போடுறேன். அந்த எக்ஸ வந்து பாசிட்டிவா இருக்கும், ஒய் வந்து மைனஸ், ஏன்னா இது 4th குவாட்ரண்ட். நமக்கு தெரியும் the equation of the parabola open downward is x square minus 4ay. First point மேல உட்கார்ந்திருக்கு, p of 3, -2.5 lies on the parabola. In place of x I am putting 3, in place of y I am putting -2.5. So போடும்பொழுது we'll get 10a is equals to 9. From that a is equals to 9/10. சூப்பரா? அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் parabola நான் உருவாக்கலாம், x square equals to -36/10y. இன்னொரு பாயிண்ட்டும் parabola மேல உட்காருது. என்ன பாயிண்ட், q of x1, -7.5. எக்ஸுக்கு பதிலா x1 போடுறேன், ஒய்க்கு பதிலா -7.5 கிடைக்கிறேன். அதுல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது I'll get x1 is equals to 3√3 மீட்டர். அப்போ அதுதான் அந்த டிஸ்டன்ஸ்ல தான் தண்ணி வந்து கீழே விழுது. In that distance the water strikes the ground. So therefore the water strikes the ground at 3√3 meter is the answer. Very important question. Any doubts? Please tell me. சந்தேகம் இருக்குன்னா அடுத்த சம் போறேன். குயிக் ஆஃப் சொல்லுங்க. எனி டவுட்ஸ்? போலாமா? நெக்ஸ்ட் சம். Shall we move on to the next problem? யாருமே எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? இருக்கீங்களா? Are you all there? Yes, sir. போலாமா? எஸ். On lighting a rocket cracker, 9th sum. Exercise 5.5ல 9th ப்ராப்ளம். பாருங்க, பேரபோலால மட்டும் இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் 10 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது பேரபோலாலே பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ப்ராப்ளம்ஸ் பேரபோலால வருதுமா. மீதி இருக்கிற 4 தான் எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாவுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹைப்பர்போலாக்கு வெறும் குறைவு. எக்ஸாம்பிள் ஒரு 2 சம் இருக்கு, இதுல ஒரு எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கு, 2 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால the importance in practical problems, real life problemsல பேரபோலாக்கு நிறைய இருக்கு. அதுக்கு அடுத்தது எலிப்ஸ், அதுக்கு அப்புறம் தான் ஹைப்பர்போலா. பாருங்க, on lighting a rocket cracker it gets projected. சரியா? It gets projected. On lighting a rocket cracker it gets projected in a parabolic path and reached a maximum height of 4 meter. And reached a maximum height of 4 meters. When it is 6 meter away from the point of projection, on lighting a rocket cracker, it gets projected in a parabolic path and reaches a maximum height of 4 meter. When it is 6 meter away from the point of projection, finally it reaches the ground 12 meter away from the starting point. 12 meter away from the starting point. Find the angle of projection. Find the angle of projection. Find the angle of projection. சரிங்களா? இங்க வித்தியாசமா ஆங்கிளை பத்தி கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ், ஹைட் எல்லாம் விட்டுட்டு ஆங்கிள் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, அசியூம் பண்ணுங்க. நம்ம தீபாவளிக்குலாம் இது பட்டாசு கொளுத்துமோ, ராக்கெட்லாம் விடுவோம் இல்லையா? எந்த ராக்கெட்டும் இது வரைக்கும் நான் சரித்திரத்துல பார்த்தது இல்லை. அப்படியே நேரா வந்து வெர்டிகலா போகும் அப்படின்றது. கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்பன்ஸ் ஆகி சாஞ்சிடும். இப்ப இங்கேயும் ஒருத்தர், நான் தான் பொருள் வச்சுக்கேன், நான் தான் வந்து தீபாவளிக்கு ஒரு ராக்கெட்டை விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ராக்கெட் பட்டாசு அதை வந்து விடுறேன்ப்பா. அது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு ராக்கெட் நிறைய பேர் என்ன விதவிதமா விடுவாங்க. பாட்டில்ல வச்சு விடுவானுங்க, கையிலேயே சில பேர் பிடிச்சி விடுகிற சில தைரியசாலிகள்லாம் இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, நான் ராக்கெட்டை இப்படி வச்சு விடுறேன். நான் தான் ஒரு பாட்டில்ல வச்சு விடுறேன்னு வச்சுங்களேன். ஒரு பாட்டில் இருக்கு, அந்த பாட்டில்ல நான் ராக்கெட்டை கொளுத்தி அனுப்புறேன். இந்த ராக்கெட்டை கொளுத்தும் போது டக்குன்னு டிஸ்டர்ப் ஆகி இப்படி போச்சு. இப்படி போற ராக்கெட்டு இப்படியே போய் இப்படி வந்து வந்துச்சு. ஆக்சுவலி ராக்கெட் போற பொசிஷன் இப்படி போயிடுச்சு. நேரா போக வேண்டியது ராக்கெட் ஷுட் பி இந்த டைரக்ஷன்ல போயிடுச்சு. ஆங்கிள் மாறிடுச்சு. வெர்டிகலா வச்சிருந்தேன், 90 டிகிரிக்கு ஏத்த மாதிரி வச்சிருந்தேன். இது அப்படியே பொசிஷனை மாறிடுச்சு.
அப்போ அதனுடைய ஸ்லோப் மாறுது. சரிங்களா? அப்போ ஸ்லோப் மாறிச்சு. மாறி போய் நேரா மேல ஒரு மேக்சிமம் ஹைட்டை ரீச் ஆகுது. மறுபடியும் கீழே போய் விழுந்துருச்சு. இப்போ இது மேக்சிமம் ஹைட்ட போகும்பொழுது எவ்வளவு ஹைட் போகுது தெரியுமா? இட் வில் மூவ்ஸ் 4 மீட்டர் ஹைட். பாருங்க, when its projected parabol reaches a maximum height of 4 meter, when it is 6 meter away from that, இங்க இருந்து 6 மீட்டர் தள்ளி ஹைட்ல போய் விழுது. சரிங்களா? இதனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 4 மீட்டர். இதுதான் ஹைட் சென்டர்னு அர்த்தம். அப்புறம் என்ன சொல்றான்? ஃபைனலி it reaches the ground 12 meter away from the starting point. ஆல்ரெடி ஒரு 6 மீட்டர் டிராவல் பண்ணிச்சு. 12 மீட்டர்னா இங்க ஒரு 6 மீட்டர் இப்படி டிராவல் பண்ணிருக்கு. இப்போ எனக்கு என்ன கேக்குறான், இந்த ராக்கெட்டுடைய ப்ரொஜெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எவ்வளவு ஆங்கிள் ராக்கெட் சாய்ஞ்சிருக்கும். நான் நேரா தான் வச்சேன். நான் திடீர்னு வைக்கும் போது அந்த படத்துல அந்த வைப்ரேஷன் தான் அந்த ஸ்லாண்டிங் ஆங்கிள் மாறிச்சு. அப்போ நேரா போக வேண்டிய ராக்கெட்டு ஒரு ஆங்கிள் டிஸ்டர்ப் ஆகி அது போற பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு பாராபோலிக் பார்த்து மாதிரி சைன்னு போய் வந்துடும். சில பேர் விடும்போது ரோட்லயே விடுவான், மேல போகாம ரோட்லயே போகும், படுத்துரும் அப்படியே. அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நடந்திருக்கு இல்லையா? அப்ப அதே போலதான் இங்கேயும் இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால அந்த இது வந்து பாக்குறதுக்கு இட் லுக்ஸ் லைக் a parabolic path. It looks like a parabolic path. சரியா? ரைட். இப்போ நான் அப்படியே ஒரு டயக்ராம் வரையட்டுமா? இது வந்து ஓப்பன் டவுன்வர்ட். பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்ல வந்து we have a open downward இந்த மாதிரி இருக்கு. இந்த ராக்கெட் போறதுக்கான ப்ரொஜெக்ஷன் என்ன? சரிங்களா? இப்படி போகுது ஒரு ராக்கெட். இந்த ராக்கெட்டுடைய ஆங்கிள் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த ராக்கெட்டுடைய ஆங்கிள் என்ன? ஸோ வாட் இஸ் த ராக்கெட்டுடைய ஆங்கிள்? இப்படி போட்டுங்க. நான் இப்படி வந்துச்சுன்னா இந்த ராக்கெட் இப்படி போகுது வெளியில, இங்க இருந்து ஸ்லோப் போறது வந்து இப்படிதானே போகுது. அப்போ இதனுடைய ஆங்கிள் என்ன? ஸோ ராக்கெட் இஸ் திஸ். இப்போ எனக்கு கொடுத்துற டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துடலாம். இது வந்து 4 மீட்டர், இது வந்து 6 மீட்டர், இது வந்து 6 மீட்டர்ஸ். சரியா? இது வந்து 6 மீட்டர்ஸ் கொடுத்தாச்சு. நல்லா கவனிக்கணும். சரியா? ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இதுதான் வெர்டெக்ஸ். இது 0,0. இதுல மாற்றமே இல்லை. இப்போ நான் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண போறேன். இந்த ரெண்டு சைடுமே பிளாட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை நான் பின்னு வச்சுக்கிறேன். ஏ பாயிண்ட் அதான் சொல்லுங்க போல. பாயிண்ட் என்னன்ட்டு, எக்ஸ்ன்றது ஹரிசாண்டல், ஒய்ன்றது வெர்டிக்கல். ஹரிசாண்டல் லென்த் வந்து 6, வெர்டிக்கல் லென்த் வந்து 4. இப்போ இது 4th குவாட்ரண்ட்ல இருக்கு இல்லையா? அதனால எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் வந்து நெகட்டிவ். இப்போ இந்த இடத்துல போற பி, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அதே 6 தான், அதே 4 தான். இது 3rd குவாட்ரண்ட்னால ரெண்டுமே நெகட்டிவ். சூப்பரா? நல்லா கவனிக்கணும். ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இது வந்து ஓப்பன் டவுன்வர்ட். The parabola is open downward. The parabola is open downward. Well, what is the equation? X square equals to minus 4ay. So we have x square is equals to minus 4ay. சரிங்களா? x square is equals to 9y. இப்ப எனக்கு தேவை இதனுடைய ஆங்கிள் இங்க ஏற்படுத்துற அந்த தீட்டான்னு போட்டேன் இல்லையா? அதனுடைய வேல்யூ என்னன்றதான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். a of 6, minus 4 lies on the parabola. அப்ப இது parabola இருக்கும் பொழுது எக்ஸுக்கு பதிலா 6 போடலாம். 6 square equals to minus 4a into y. What is y value which is equals to minus 4? அப்ப 36 equals to 16a. 36 is equals to 16a. So அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? minus 4a which is equals to 16a. அப்ப I'll get a is equals to 36 divided by 16. 9 போகும். இது வந்து இல்ல 4ல, ஆமா 4ல 9 டைம்ஸ் போகும். இது வந்து 4 டைம்ஸ் போகும். 16 y. அப்ப a is equals to 9 by 16. a is equals to 9 by 4. Sorry, a is equals to 9 by 4. So a is equals to 9 by 4. Therefore, equation of the parabola is x square equals to minus 4 into a, 9 by 4 into y. அப்ப இந்த 4 கேன்சல் ஆயிடுமா? அப்ப இந்த 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? x square equals to minus 9y. சரி, அப்ப இதுதான் எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த parabola. This is the required equation of the parabola. நல்லா கவனிங்க. இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல வந்திருக்குதுமா.
அந்த நான் லாஸ்ட் ப்ராப்ளம் போட்டாலே அதுவும் PYQல ஒரு தாட்டி வந்திருக்கு. இப்போ we have x square equals to -9y. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கிறான், டிஸ்டன்ஸ், லென்த், ஹைட் எல்லாம் கேட்கல, அந்த தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றான். வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்? அப்ப நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு தெரியும் m is equals to tan theta. நான் பிகினிங் ஆஃப் த கிளாஸ் பேசிக் ஃபண்டாஸ்ல நான் சொல்லி கொடுத்தேன். ஸ்லோப் முதல்ல எடுத்தோடனே ஆங்கிள், இன்க்ளைன்ட் ஆங்கிள் இருந்தால் mன்னு கண்டுபிடிக்கும். இப்ப நான் ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போறேன். எப்படி ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறேன்னா டிஃபரன்சியேஷன். நீங்க அடுத்து இந்த பாடம் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்தது படிக்க போறீங்க 7th சாப்டர்ல அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்சியேஷன்ல ஸ்லோப்னா இட் இஸ் நத்திங் பட் டிஃபரன்சியேஷன். அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும், இந்த ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு -9y. டிஃபரன்ஷியேட்டிங் பாருங்க, எல்லாத்தோட இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு x. y வித் ரெஸ்பெக்ட் டு x. x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா தெரியும் உங்களுக்கு 2x 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. -9 இந்த y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx. இந்த dy by dx இருக்குல்ல, நான் பின்னாடி சொல்லி தரேன். இந்த ஸ்லோப் ஏன் இந்த dy by dx எதுக்காக நான் ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட்னு சொல்றோம் அப்படின்றத ஃபியூச்சர்ல டிஸ்கஸ். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது dy by dx இஸ் கால்ட் ஸ்லோப். அப்ப இந்த dy by dx பதிலா நான் m னு கூட போட்டுக்கலாம். m ஸ்லோப் தானே, லெட்டர் m. அப்ப m into -9m is equals to 2x. அப்ப m is equals to 2 by -9 into x. நமக்கு ஸ்லோப் அட் வாட் பாயிண்ட், இந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கும். ஸ்லோப் எங்க கண்டுபிடிக்க போறேன், a பாயிண்ட்ல இல்ல, b. I want to find out slope at b point. Your b point is equals to, what is b point? -6, -4. அப்ப x க்கு பதிலா -6 போடுவோம், y இல்ல, அதனால கவலையே படாதீங்க. Your m is equals to 2 divided by -9, x is equals to -6. minus cancel, 9 வந்து 3 times போகும், இதுல வந்து 2 times. Therefore your m is 4/3. அப்ப பாருங்க, ஸ்லோப் உடைய ஃபார்முலா தெரியும், tan theta. நான் டிஃபரன்சியேஷன் பண்ணி எனக்கு கண்டுபிடிச்ச ஸ்லோப் 4/3. அப்ப tan theta is equals to slope which is equals to 4/3. எனக்கு தேவை theta which is equals to tan inverse of 4/3. This is called the angle of projection. So now this is called the angle of projection. Angle of projection is equals to tan inverse of 4/3 is the answer. இந்த ஆன்சர்லாம் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு முறை நான் சொல்லி தரேன், தயவு செய்து யாரும் எழுத வேண்டாம். Please listen very careful to me. So one of the very important problem, last 2 problems are so important. So மறுபடியும் பாருங்க, lightning a cracker அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஆன்சர் வந்து tan inverse of 4/3. So அந்த ஆன்சர் முதல்ல கொண்டு நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். இப்ப பாருங்க, சோ ஆன் லைட்னிங் ராக்கெட் கிராக்கர், ஒருத்தர் என்ன பண்றான், நான் தான் ராக்கெட்டை விடுறேன், விடும்போது என் கை தவறி ஸ்ட்ரைட்டா போகக்கூடிய ராக்கெட்டு ஒரு ஸ்லாண்டிங்ல போக ஆரம்பிச்சிச்சு. அது ஸ்லாண்டிங்கா டைவர்ட் பண்ணி ஒரு ஸ்லோப்ல போகும்போது அதனுடைய பாத் எப்படி இருக்குன்னா ஒரு பேரபோலா மாதிரி இருக்குது. அதனுடைய லோக்கஸ் பாத்தீங்கன்னா பேரபோலா மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு இதனுடைய மேக்சிமம் ஹைட் எங்க போய் ரீச் ஆகுதுன்னா 4 மீட்டர். எங்க இருந்து, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 6 மீட்டர் அவே, அதனால 6 மீட்டர்ஸ். அதே 6 மீட்டர் தாண்டி திரும்பி அந்த ராக்கெட் மேல போன ராக்கெட் கீழே வந்து விழுந்தது. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 12. அத பாதியா, சரி பாதியா பிரிக்கிறேன். 6 மீட்டர் 6 மீட்டரா பிரிச்சிடுறேன். ஹைட் வந்து 4 மீட்டர். இப்ப நான் வெர்டெக்ஸ் மேல வந்து 0,0 தான் எடுத்துட்டேன். இப்ப நான் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிக்கலாமா? அந்த சைட்ல இருக்கிற பாயிண்ட் ஏவாவும் இந்த சைட்ல இருக்கிற பாயிண்ட் பி ஆவும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா பாயிண்ட் எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் என்னன்னு சொல்ல முடியும். எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் 6 அண்ட் ஒய் கோஆர்டினேட் இஸ் -4. அதே இந்த சைட்ல வரும்போது எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் -6, ஒய் கோஆர்டினேட் இஸ் -4. சரிங்களா? அப்போ -6, -4, 6, -6. சோ இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துட்டேன். -6, -4 and 6, -4. இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன், கான்ஸ்டன்ட் ஏவை கண்டுபிடிக்கலாம். எனக்கு ஈக்குவேஷன் பார்க்கும்பொழுது ஓப்பன் டவுன்வர்ட் இருக்குது. ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், x² = -4ay. ஸோ a of 6, -6 அந்த பேரபோலா மேல உட்காந்துக்கிற ஒரு பாயிண்ட். அதனால எக்ஸுக்கு பதிலாக ஐம் புட்டிங் 6, ஒய்க்கு பதிலாக ஐம் புட்டிங் -4. அதுல இருந்து a உடைய வேல்யூ 9/4. ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்குது x² = -9y. இப்போ எனக்கு இங்க லென்த், ஹைட், வெயிட் இதெல்லாம் தேவை கிடையாது. எனக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டா வேணும். அப்போ எனக்கு ஒரு ரூல் தெரியும், m is equals to tan theta. அப்போ இந்த தீட்டா தேவைன்னா எனக்கு ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரே வழி, எனக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, -9 y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy/dx. இந்த dy/dx தான் ஸ்லோப் இன் டிஃபரன்ஷியேஷன்ல. அப்போ அதுக்கு பதிலா நான் ஸ்லோப் m ன்னு போட்டுடலாம். அப்போ -9m is equals to 2x, m is equals to 2, -9 into x.
எனக்கு ஸ்லோப் எங்க கண்டுபிடிக்கணும்? பி என்ற பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்னது? -6, -4, which means x க்கு பதிலா -6, y க்கு பதிலா -4. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சமன்பாடுல இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா y ஏ இல்ல, வெறும் x தான் இருக்கு. அதனால 2/-9 into x, x உடைய வேல்யூ -6. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா will get the answer is 4/3. எனக்கு ஸ்லோப் 4/3 4/3. எனக்கு தேவை angle of projection, that is nothing but theta is equals to tan inverse of 4/3. Please take down. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? Do you follow me? Yes, sir. Right. Next problem. So the example sums போடுவோம். Example 5.33. Example 5.33. A concrete bridge is designed as a parabolic arch. A concrete bridge is designed as a parabolic arch. The road over bridge is 40 meters. The road over bridge. The road over bridge is 40 meters. 40 meters long. And the maximum height of the arch is 15 meters. And the maximum height of the arch is 15 meters. Write the equation of the parabolic path. Write the equation of the parabolic path. இந்த ரயில்வே girder, இந்த bridge, இதெல்லாம் வரும்பொழுது நான் என்ன பண்ணோம்னா, it have to take open downward தான் எடுத்தாகணும். அப்ப அந்த பிரிட்ஜ் பாக்குறதுக்கு கீழே இருக்கு கான்கிரீட் பிரிட்ஜ். நம்ம மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பாலம் கட்டும் போது இங்க ஒரு ஆர்ச் இருக்கு. இந்த ஆர்ச் பாக்குறதுக்கு பேரபோலா மாதிரி இருக்கு. அதுக்கு மேல ரோட்வே இருக்கு பாருங்களேன். இப்ப இந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் இது டிக்டேட் பண்றேன். கான்கிரீட் சரியா? ரைட். சரியா? ரைட். ஸோ அப்போ நான் டயக்ராம் எப்படி வரையணும் பாருங்க. இட்ஸ் அ பேரபோலிக் பிரிட்ஜ். ஸோ இப்படி ஒரு பிரிட்ஜ் வரையுங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. மேல போற ரோடு அதான் லென்த், அந்த வித் தான் கொடுத்துருக்கான். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளவு கொடுத்துருக்காமா? 40 மீட்டர், 60 மீட்டரா? ஸோ 40 மீட்டர் லாங். அப்போ சென்டரா நான் பிரிக்கிறதுனால இது சென்டர் பார்ட். அப்போ நான் 40 மீட்டர்னால இதை 20 மீட்டர்னு போடுவேன், இதை 20 மீட்டர்னு போடுவேன். சார் ஸ்கிரீன் திரும்பி. சாரி. ரைட். இப்போ தெரிஞ்சிச்சமா? ரைட். ஸோ 20 மீட்டர்னு பிரிச்சிடுவோம். இப்போ இதை நான் வெர்டெக்ஸ்னு எடுத்துக்கிறேன். வெர்டெக்ஸ் வந்து 0,0ன்னு எடுத்துக்கிறேன். It is given that 15 meter. இப்போ நான் இதனுடைய பாயிண்ட் எடுக்கலாம். This point is nothing but A of horizontal is 20, vertical is 15. சரிங்களா? இப்போ the open type, the parabola is open downward. Parabola is open downward. So இது ஒரு 3 mark questions தான். வெறும் question find the equation, வேற ஒண்ணுமே கேட்கறேன். சரிங்களா? find the equation. அப்போ இது ஓப்பன் டவுன்வர்ட்னால அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x square is equals to -4ay. இப்போ இது 4th quadrantல இருக்கனால x உடைய வேல்யூ பிளஸ் தான், y உடைய வேல்யூ மைனஸ். லெட் a of 20, -15 lies on this equation.
அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், -20 போடலாம், ஒய்க்கு பதிலாக -15 போடலாம். அப்போ ஐ கேன் புட் 20 the whole square -4a into y, that is called -15. 20 square, which is equals to 400, minus into minus 60a. Your a is equals to, I can get 400 divided by 60. 0, it will go 0. 4, it will go 20 times. It will go 3 times. A is equals to 20 by 3 meters. Sorry, 3 value வந்து 20 by 3. Your A value is equals to 20 by 3. இதை கொண்டு போய் first equationல போடணும். அதுதான் எனக்கு கொஸ்டினே. What is the required equation of the parabola? The question here is, what is the required equation of the parabola? Therefore, I'll get x square is equals to -4 into 20 by 3 into y. So multiply பண்ணா, cross multiply பண்ணுங்க, 3x square equals to -80y. இதுதான் required equation. The answer is 3x square is equals to -80y is the answer. 3 mark question. Only you have to find out the equation of the. The equation y is equals to 1 by 32x square. Next one. The equation y is equals to 1 by 32x square. Models cross section of parabolic mirrors. Models cross section of parabolic mirrors that are used for solar energy. There is a heating tube located at the focus of each parabola. How high is the tube located above the vertex of the parabola? So the equation y is equals to 1 by 32x square models cross section of parabolic mirrors that are used for solar energy. So that is heating tube located at the focus of each parabola. How high is this tube located above the parabola? பாருங்க, நீங்க ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இதுல வந்து பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி தான் யூஸ் பண்ணுவாங்க, சோலார் பேனல். இது பாக்குறதுக்கு ஒரு பாரபோலிக் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஓப்பன் அப்போட வரைஞ்சிப்போம், சரிங்களா? யூஸ்வலி அப்படிதானே இருக்கும். சேட்டலைட் டிஷ் ஆண்டனா இல்ல இந்த சோலார் பேனல்லாம் அப்படி இருக்கும். இப்போ இதுல இருந்து நம்ம சன்லைட் ரிசீவ் பண்றோம் இல்லையா, இது எல்லாம் வந்து இங்க படும். அப்ப இந்த சன்லைட் இங்க படும் பொழுது இந்த இடத்துல இந்த ஹீட்டிங் டியூப் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஃபோக்கஸ்ல வச்சுக்கிறாங்க. சப்போஸ் நான் வந்து இந்த வெர்டெக்ஸ் வச்சுட்டேன்னு வச்சுங்க, v of a, 0, சரி 0, 0. ஃபோக்கஸ் வந்து சம்வேர் இங்க இருக்கும். எப்படி இருக்கும் ஃபோக்கஸ் ஃபார்முலா? s of a, 0. அப்போ எனக்கு இது எல்லாமே பர்ஃபெக்டா என்ன பண்ணும், which is equals to, இது எல்லாமே இந்த ஹீட்டிங் லைட் இங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஃபோக்கஸ் இந்த இடத்துல வைக்கப்படுது. அப்போ எந்த பிளேஸ்ல நான் ஃபோக்கஸ் வைக்கணும், அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹவு ஹை இஸ் திஸ் டியூப் லொகேட்டட்? அப்ப டியூப் எந்த இடத்துல இருக்கும்? ஏ என்ற பொசிஷன்ல இருக்கும். அவ்வளவுதான். ஏவை கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் ஓவர். எனக்கு ஓப்பன் அப்வர்ட் இல்லையா, இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, which is equals to x square is equals to 4ay. அதுதான் ஃபார்மட். அப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x square is equals to 32y. x square equals to 4ay. இதனுடைய பாத்தீங்கன்னா நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா I'll get 4a equals to 32. அப்போ இதுல இருந்து a உடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம் 8. அப்போ நான் அந்த ஹீட்டிங் டியூபை வெர்டெக்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல தள்ளி வச்சிருப்பேன், இங்க ஏன்றது 8. அப்போ என்னுடைய ஹீட்டிங் டியூப் சோ ஹீட் இல்ல a, 0 0, a போகணும். y ஆக்சிஸ்ல இருக்கு இல்லையா, 0, a. அப்போ அந்த ஹீட்டிங் பிளேஸ் வந்து வெர்டெக்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல போயிருக்கணும்? hence the heating tube needs to be placed, hence the heating tube
needs to be placed above, say 8 units, sorry, 8 units above the vertex. Vertexல இருந்து 8 யூனிட் தள்ளி. ஏன்னா எனக்கு வந்து அதுல வந்து மீட்டரா சென்டிமீட்டரெல்லாம் கொடுக்கல. அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் தள்ளி இருக்கு? மேல 8 யூனிட்ஸ் ஆஃப் த வெர்டெக்ஸ் ஆஃப் த பாரபோலா. அப்ப ஆன்சர் இஸ் 8 யூனிட்ஸ். இங்க செய்ய வேண்டியது அந்த ஹீட்டிங். இதே மாதிரி ஹெட்லைட் ப்ராப்ளம்னு ஒண்ணு இருக்கு. ஹெட்லைட்டை எங்க வைக்கணும்? அதுதான் ஃபோக்கஸ்ல வைக்கணும். அப்போ ஃபோக்கஸ்ன்றது ஏ கமா, அதனால ஏவை கண்டுபிடிச்சா போதும். இது வந்து ஒய் ஆக்சிஸ் சிமெட்ரிக்கலா இருக்கனால 0, ஏன்னு போடுறேன். சரியாமா? சோ இதுவும் ஒரு 3 மார்க்ஸ். ப்ளீஸ் டேக் டவுன். So with this we'll stop today. Tomorrow we are going to discuss the ellipse section. We are going to start ellipse. சரிங்களா? பாரபோலால எல்லாமே பார்த்துட்டோமா? லைன் பை லைன், வேர்ட் பை வேர்டு எல்லாமே கம்ப்ளீட்டா தரோ நாலேஜ் பண்ணிட்டோம் பாரபோலால. இப்போ அதே தரோ நாலேஜ் எனக்கு எலிப்ஸ்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல we are going to start ellipse. So please don't miss the tomorrow's class. I am going to give you the complete detailed discussion about the ellipse. Don't miss the class. Thank you very much. God bless you all. Take care. We'll see you tomorrow. Bye. Thank you, sir. Okay, right.